guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை நம்ம எப்படி சிம்பிளா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இதோட இமேஜ் எல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் நிறைய டெம்ப்ளேட் வீடியோஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸோட டெம்ப்ளேட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களோட ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட், இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நிறைய எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நான் இப்போ 1 நாட் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் பேக் வந்துருங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதே செட்டிங்ஸில் இதில் வந்து உங்களுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் 1 by 1 ஆர்டராக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 செலக்ட் பண்ணு அப்படின்னா 2 கீழே. ஓகேங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் தெரியாமல் மாற்றி செலக்ட் பண்ணிட்டாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.3 செகண்ட்க்கு எனக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து இமேஜஸை நான் எப்படி மூவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜஸ் எனக்கு ஃபஸ்ட்டில் வேணும் அப்படின்னா இதை அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் கொண்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் எனக்கு ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு மியூசிக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய மியூசிக் இருக்குது, அதில் வந்து ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் டியூரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 12 செகண்ட் தான் இமேஜை செட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இதை வந்து லென்த் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிரும். ஓகேங்களா, இது வந்து கரெக்டாக எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுக்கு இமேஜஸ் எவ்வளோத்துக்கு ஆட் ஆகிருக்கோ அதுக்கு தக்கன சாங் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து A1 நமக்கு கொடுத்துட்டு இதில் வந்து அப்ளை ஆல் இந்த பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இமேஜஸ்க்கும் 1 by 1 அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்துடலாம். ஓகேவாங்களா, டெலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏதாச்சும் இமேஜஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜஸை நான் வந்து ஒரு டெலிட் பண்ணி காணிக்கிறேன். இந்த இமேஜஸை நான் டெலிட் பண்ணி காணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த இமேஜஸ் வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, தெரியாமல் இப்போ இந்த இமேஜ் நான் வேணும் அப்படின்னு இந்த அண்டு மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்டர் கிராப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதுல வீடியோஸ் லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட் வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது, ஜூம் இன் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, நம்ம வந்து யூஸ் பண்ணதை மட்டும் சொல்கிறேன், வேறு எல்லாத்தையும் நார்மலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு எஃபெக்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லேண்டிங் ஸ்பின்னும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஜூம் அவுட் 2. ஓகேங்களா, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 1 செகண்ட்க்கு உங்களுக்கு ப்ளே ஆகும். இந்த பிளேஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகிருக்கும். நீங்கள் இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு ஸ்டார் போட்டு இருக்கும்,
அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 இமேஜஸ் விட்டுட்டு 4th இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோ கலரில் ஆயிரும் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அவுட் 2 கொடுத்தோமா நம்ம வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 இமேஜஸ் விட்டுட்டு ஒரு 2 இமேஜ் இல்லைனா 3 இமேஜஸ் விட்டுட்டு அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜூம் அவுட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, டிக் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் அப்ளை ஆல் கண்டிப்பாக கொடுத்துறாதுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் ஆப்ஷன் ஈஸி தான், இந்த பிளேஸில் இருக்குது. டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னாலே டெலிட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்க்ரீனுக்கு ஒரிஜினல் சைஸில் இமேஜஸ்க்கு ஃபிட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 9:16க்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரிஜினலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து அதில் என்ன பண்ணுறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:16 செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பேக் போயிருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9:16 சூப்பராக எடிட் ஆகிருக்கு. இதில் வந்து சாங் ப்ளே ஆகிருக்கு. டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் சப்டைட்டில் டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளேஸில் போயிட்டு ஏதாச்சும் இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பிளேஸில் போயிட்டு வியூ அண்ட் ஓகேங்களா இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் எல்லாமே நீங்கள் வந்து வேண்டவே வேண்டாம், அந்த வீடியோஸ்க்கு வேண்டாம் அப்படின்னா நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கவர் பிக் நம்ம செட் பண்ணலாம். இந்த கவரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய உங்களுக்கு வீடியோஸில் யூஸ் பண்ண எல்லா பிக்குமே இருக்கும். இதில் வந்து நான் ஒரு இமேஜை செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்கை வந்து லைட்டாக ஓகேங்களா இப்படின்னா செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது கொடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் பிக் செட் ஆயிரும். அதாவது நம்ம வந்து சேவ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு கவர் பிக் போல் இருக்கலாம், அதுதான் அந்த கவர் பிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். சாங்கு எல்லாமே பக்காவாக ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான உங்களுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக்ல உங்களுக்கு யூஸ் ஆகுது, இது வந்து ஒயிட்டில். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஒயிட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்ளை ஆல் கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகிடுச்சு. இந்த பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பாக்ஸாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ்க்கு நம்ம வந்து இதையும் செட் பண்ணிட்டோம். எஃபெக்ட் எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு லோகோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், தாராளமாக சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண போகிறோம். இந்த பிளேஸில் சேவ்க்கு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு லோட் ஆகி முடிச்சதும் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மாசாக ட்ரெண்டிங்காக உங்கள் வீடியோஸ்லாம் வேறு லெவலில் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் இதே மாதிரி வீடியோஸ் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் சந்திக்கிறேன். டாட்டா. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம், நம்ம எதுவுமே பப்ளிஷ் பண்ண வேண்டாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் டு ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.